நம்முடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற தம்பி ரவீந்திரநாத் அவர்களே, அன்புக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே, சையதுகான் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியம்மாள் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே, மற்றும் தாய் கழகம் திரும்பும் விழாவில பெருந்திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, அன்பிற்கிணைய தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மேடை மிக வித்தியாசமான மேடை. சில காலத்துக்கு முன்பு வர நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த மேடையில இருப்பார்னு அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனா லேட்டா இருந்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் திரும்பி இருக்கிறார். அவரையும் அவருடன் நம்முடைய இயக்கத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டனா நான் மனமு வந்து வரவேற்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நீங்கள் மட்டுமல்ல, நானும் ரசிகன் தான். கழகம் எம்ஜிஆரை வளர்த்தது, அவரும் கழகத்தை வளர்த்தார். முத்தமிழறிஞர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட தாய் கழகத்துக்கு, தாயின் மடிக்கு நீங்கெல்லாம் திரும்பி இருக்கிறீங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின அதிமுக யாருக்கோ அடிமை சேவகம் செய்ய போனதுனால உரிமை குரல் எழுப்பி தாய் கழகத்திற்கு திரும்பி இருக்கீங்க. தடம் மாறாமல் திராவிட பாதையில பயணத்தை தொடரும் உங்களை எல்லாம் நான் வருக 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 என்று வரவேற்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கியுள்ள இயக்கம் அவரையும் அவரது கொள்கைகளை மறந்து துரோகத்தினுடைய முழு உருவம் ஆனதுனால பேரறிஞர் அண்ணா தொடங்கிய இயக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. சுயமரியாதையின் கோட்டையான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. அண்ணாவின் தம்பியாக, கலைஞரின் உடன்பிறப்பாக உங்களை எல்லாம் வருக வருக என மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். நம்முடைய அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை இந்த மேடையில பார்க்கும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. 2008 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ
நம்ம ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். அப்போ நவம்பர் 11ஆம் தேதி இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் நடந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பேசினார்கள். மறுநாள் காலையில் முரசொலியில என்ன ஹெட்லைன்ஸ் போட்டாங்க தெரியுமா? பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டாங்க. நம்ம ஓபிஎஸும் முரசொலி செய்தியை குறிப்பிட்டு அவையில பேசினார். உடனே கலைஞர் என்ன சொன்னார் என்று கேட்டால், பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் அதற்காக கவலைப்படக்கூடாது. பச்சை தமிழர்னு தந்தை பெரியார் அவர்கள் காமராசருக்கு பட்டமே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் முரசொலி கொடுத்திருக்கிறது. அதுவும் முரசு அடித்து கொடுத்திருக்கிறதுன்னு தலைவர் கலைஞர் சொன்னார். இப்படி தலைவர் கலைஞரால் பாராட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சதை நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார். கூட பாருங்க, அதுதான் அவருடைய பண்பு. பொதுவா ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில். உடனே ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சிட்டார்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அரசியல்ல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலையும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது நலம் விசாரிக்கிறது அரசியல் மாண்பு, அதுதான் பண்பாடு. அப்படித்தான் அப்ப முதலமைச்சராக இருந்த சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து மரியாதைக்காக வணக்கம் வச்சன். அவரும் சிரிச்சார். உடனே இதை குற்றச்சாட்டா ஆக்கிட்டாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய பண்பை மாத்திக்காம அமைதியோடவும் அன்போடவும் அதே சிரித்த முகத்தோடு இன்றைக்கும் இருக்கிறார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள். அமைதியும் புன்னகை மட்டுமல்ல, ஓபிஎஸ் சொன்னா ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே சொல் விசுவாசம். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அமர்ந்த முதலமைச்சர் இருக்கையில் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை 2 முறை அமர வச்சார். தன்கிட்ட ஒப்படைச்ச அந்த அரசாட்சிய எந்த துரோகமும் இல்லாம திருப்பி ஒப்படைச்ச நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஓபிஎஸ். அதனாலதான் அம்மையா ஜெயலலிதா அவர்களை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். அவர் இன்னும் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் என்று நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும்
தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார். அவருடைய உச்சக்கட்ட துரோகம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றிக்க மக்கள் திலக எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தையே இன்னைக்கு அடமானம் வச்சிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, பாஜக தனக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறார்.